ஹாய், நீங்கள் நம்ம பார்க்க போகிறது யூனிட் 1 எக்ஸைஸ் 1.3ல ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் முன்னாடி கார்டீசியன் ப்ராடக்ட். ஸோ கார்டீசியன் ப்ராடக்ட் என்னது? 2 செட் எடுத்துக்கிட்டோம், A, B, 1, 2, 3. ஓகே, ஸோ ஆல் பாசிபிள் ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ரைட் பண்ணுறது தான் கார்டீசியன் ப்ராடக்ட். 1, A, 1, A, 2, A, 3, B, 1, B, 2, B, 3. இப்படி ஆல் பாசிபிள் ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ரைட் பண்ணுறது கார்டீசியன் ப்ராடக்ட். ஓகே, ஸோ இதுலேருந்து சம் ஸ்பெசிபிக் கண்டிஷனை எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய், எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய், ஸோ எதெல்லாம் ரிலேட் பண்ணியிருக்கானோ அதை மட்டும் எடுத்து ரைட் பண்ணுறது என்னது? டிஸ் ஏ ரிலேஷன். ஓகே, ஸோ 2 செட் எடுத்துக்கிட்டோம், அதே ஏ பி தான். 1, 2, 3. ஸோ ஏ ரிலேட் வித் 1 அண்ட் ஏ ரிலேட் வித் 3, பி ரிலேட் வித் 2. ஓகே, ஸோ இப்போ என்ன வரும் ரிலேஷனில் A, 1, A, 3, B, 2. ஓகே, ஸோ இதனுடைய இதெல்லாம் ரிலேட் பண்ணி இருக்கணும், அந்த ஆர்டர் பேராமீட்டர் எடுத்து ரைட் பண்ணுறது தான் இது ரிலேஷன். ஸோ ரிலேஷன் பார்த்தீங்கன்னா இதனுடைய சப்செட். ஓகேவா, ரைட். ஸோ கார்டீசியன் ப்ராடக்ட்டுடைய சப்செட் இது ரிலேஷன். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலேஷன் வந்து சம் கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம். ஓகேவா, சம் கண்டிஷனை அப்ளை பண்ணி அதுலேருந்து வருது இது ஃபங்க்ஷன். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன வருது? ஃபங்க்ஷன் வருது. ஓகேவா, ஸோ இன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஃபங்க்ஷன் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஏ இன்புட், திஸ் இஸ் ஏ அவுட்புட். ஓகே, இது இன்புட்டு, திஸ் இஸ் அவுட்புட். கிளியரா? ஸோ இந்த இதில் ஃபங்க்ஷன் பாக்ஸ் என்ன பண்ண போறோம்னா இதான் வந்து மிஷின். ஓகே, ஸோ இதில் பாருங்க மல்டிபிள் பை 2ன்னு எடுத்துக்கிட்டேன், இங்கே ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டா மல்டிபிள் பை 2. ஓகே, ஸோ இப்போ இன்புட்டில் 1 கொடுக்குறோம், நெக்ஸ்ட் 2 கொடுக்குறோம், 3 கொடுக்குறோம், 4 கொடுக்குறோம், 5 கொடுக்குறோம், 5 வரை இன்புட் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்போ அவுட்புட் பாருங்க என்ன வரும்? 1 கொடுத்தா 1 × 2 2, நெக்ஸ்ட் 2 கொடுங்க 2 × 2 4, நெக்ஸ்ட் 3 கொடுத்தா 3 × 2 6, 4 × 2 8, 5 கொடுத்தா 5 × 2 10. ஓகே, ஸோ இப்படி இன்புட்டு நம்ம இன்புட் கொடுத்தோம்னா ஒவ்வொரு இன்புட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 அவுட்புட் தான் கிடைக்கணும். 1 இன்புட்டுக்கு 1 அவுட்புட் தான் கிடைக்கும். ஓகேவா, பாருங்க 1 கொடுத்தா 2 கிடைக்குது, 2 கொடுத்தா 4 கிடைக்குது. ஓகே, அதே போல இன்புட் எல்லா இன்புட்டுக்கும் நமக்கு என்ன கிடைக்கும்? டெஃபினட்டா அவுட்புட் கிடைக்கணும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், எல்லா இன்புட்டுக்குமே அவுட்புட் கிடைக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்கேஸ் 5 கொடுத்து நமக்கு என்ன ஆகுது? அவுட்புட் கிடைக்கல அப்படின்னா இட் இஸ் ஏ நாட் ஏ ஃபங்க்ஷன் சொல்லிடுவோம். ஓகே, ஸோ அப்போ ஃபங்க்ஷன்னா ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒன்லி 1 அவுட்புட் தான் கிடைக்கணும். ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷனை நான் செட் பில்டர் ஃபார்ம்ல ரைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் 2 நான் எம்ப்டி செட் எடுத்தேன். ஸோ அதோட ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஆர் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். ஸோ இதை தான் இப்போ என்ன சொல்ல போனால் ஃபங்க்ஷன் சொல்ல போகிறோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய். ஸோ பாருங்க ரிலேஷன் தான் நம்ம ஃபங்க்ஷன் சொல்ல போகிறோம். அப்போ ரிலேஷன் எப்படி இருக்கணும்? ஆர்டர் பேரில் தான் இருக்கணும். ஓகேவா, ஆர்டர் பேரில் இருக்கணும். ரைட். நெக்ஸ்ட் பாருங்க கண்டிஷன் சொல்ல பாருங்க, ஃபார் எவ்ரி எலிமெண்ட் x belongs to capital X, that is the first set. Okay, then there exists only one element belongs to y. பாருங்க, for every element x belongs to x, then there exists only one element in second set. Okay, so என்ன சொல்லலாம் பாருங்க, ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே ஒரே ஒரு எலிமெண்டோட அசோசியேட் ஆயிருக்கும். அதுதான் சொல்றோம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க என்னது, ஃபர்ஸ்ட் செட் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட் என்ன மீனிங்? எக்ஸல் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்குமே, எக்ஸல் எத்தனை எலிமெண்ட் இருக்கு எல்லா எலிமெண்ட்டுக்குமே என்ன இருக்கணும்? ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரே ஒரு எலிமெண்டோட அசோசியேட் ஆயிருக்கணும். ஓகேவா, ஸோ பாருங்க எக்ஸ், திஸ் இஸ் ஏ ஒய். ஓகே, நவ் first set A, B, C, D, E, F. second set பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகேவா, now எக்ஸல் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் என்ன இருக்கணும்? நம்ம அசோசியேட் ஆகணும். பாருங்க 1 related to A related to 1, B related to 3, C related to 2, D related to 4, E related to 5, F
related to 6. ஸோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் செட் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் நமக்கு என்ன கிடைக்குது ஒன்லி ஒன் அவுட்புட் இருக்கு ஓகேவா. ஸோ ஏக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் அவுட்புட், பிக்கு சிங்கிள் அவுட்புட், தட் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் அவுட்புட் இருக்கு ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இது வரையா இதை பாருங்க எக்ஸல் இருக்கு ஃபர்ஸ்ட் செட் இன்புட்னு சொல்லியிருக்கோம், செகண்ட் செட் இருக்குது அவுட்புட் ஓகே. ஸோ இப்போ என்ன பண்றோம்னா இந்த ஃபர்ஸ்ட் செட் இருக்கிறத ஃபுல்லாக நம்ம என்ன சொல்லலாம் டொமைன் சொல்லலாம். இதே தான் நம்ம ரிலேஷன் பார்த்தோம். ரிலேஷன் வந்து எது எதெல்லாம் ரிலேட் ஆயிருக்கோ அதை மட்டும் நம்ம டொமைன் சொல்லலாம் ஓகேவா. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் செட்ல எல்லாமே கண்டிப்பா ரிலேட் ஆயிருக்கணும். ஏன்னா ஃபங்க்ஷன் சொல்றோம்ல, இப்போ ஃபங்க்ஷன் என்னது ஃபர்ஸ்ட் செட் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுமே ரிலேட் ஆயிருக்கணும் ஓகேவா. ஸோ அப்போ ஃபங்க்ஷனை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் செட் நம்ம என்ன சொல்லலாம் டொமைன் சொல்லலாம். டொமைன் ஃபர்ஸ்ட் செட் என்னது டொமைன். செகண்ட் செட் டிஃபால்ட் என்னவா இருக்குது எப்பயுமே கோடொமைனா தான் இருக்கும், கோடொமைன். ஸோ இப்போ ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ல பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ல எது எதெல்லாம் ரிலேட் பண்ணிருக்கோ அதை மட்டும் தான் நம்ம டொமைன் சொன்னோம் ஓகே. அதுல ரிலேட் ஆகாம இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்ல அதை டொமைன்ல எடுத்துக்க மாட்டோம். பட் இங்க பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் செட் டிஃபால்ட் என்னவா மாறிடுது நமக்கு டொமைனா மாறிடுது ஓகே. பிகாஸ் டொமைன் ஃபர்ஸ்ட் செட்டுக்கு எல்லா எலமெண்ட்டுமே என்ன இருக்கும் நமக்கு சம்திங் நம்மளோட அசோசியேட் இருக்கணும் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓவர். தென் இதுல செகண்ட் கண்டிஷன் என்னது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்கணும் ஓகே. ஸோ பாருங்க டொமைன் இருக்கிற எலமெண்ட்டுக்கு நேம் என்னன்னா ப்ரீ இமேஜ், ப்ரீ இமேஜ் ஓகே. அப்ப செகண்ட் செட் இருக்கிற தட் இஸ் கோடொமைன் இருக்கிற எலமெண்ட்டுக்கு நேம் நம்ம என்ன சொல்லலாம், இது நம்ம ரிலேட் ஆயிருக்கு பாத்தீங்களா, இத நம்ம என்ன சொல்லுவோம் இமேஜ்னு சொல்லுவோம், இமேஜ். 7 வந்து இமேஜா இருக்குமா நோ, எதெல்லாம் ரிலேட் ஆயிருக்கோ அசோசியேட் ஆயிருக்கோ அதை தான் நம்ம இதில் நேம் கொடுத்துருக்கோம் ஓகேவா. ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறதா நம்ம ப்ரீ இமேஜ் சொல்லுவோம். செகண்ட் செட்ல ரிலேட் ஆனது இருக்கு பாத்தீங்களா அசோசியேட் ஆயிருக்குல்ல, இதை மட்டும் என்ன சொல்றோம் இமேஜ்னு சொல்றோம் ஓகேவா. ஸோ அப்போ ப்ரீ இமேஜ் இமேஜ் ஓவர், டொமைன் கோடொமைன் ஓவர் ஓகே. நெக்ஸ்ட் ஒய் எஃப்னு எடுத்துக்கிறோம் ஓகே. ஸோ பாருங்க எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1, ஏ உடைய பாருங்க ஏ உடைய இமேஜ் எது 1 ஓகே. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் b equal to b உடைய image 3, f of c equal to what is a 2 okay. so இத இப்ப நம்ம ரைட் பண்ணிக்கலாமா. சோ பாருங்க இது என்னது this is a pre image, this one is image. இது என்னது pre image, இது image ஓகேவா. clear that is பாருங்க f of x equal to y. so இந்த ஸ்ட்ரக்சர் இருந்தா இதுல y எல்லாம் என்னன்னு சொல்லுவோம் image னு சொல்லுவோம், image. x pre image னு சொல்லுவோம். கிளியரா pre image ஓகே. now next பாத்தீங்கன்னா range, range equal to range. so range என்ன பாத்தீங்கன்னா collection of image, collection of image. so பாருங்க இந்த இத பொறுத்தவரை image என்னன்னா பாருங்க 1 2 3 4 5 6 7 வந்து image இல்ல ஓகேவா. so 6 வரைக்கும் தான். கிளியரா. so அப்ப range நம்ம என்ன சொல்றோம் collection of இமேஜ் தான் சொல்றோம். ஃபைனலா ஃபங்க்ஷன் வந்து இந்த 4 ஏரோ டயகிராம் யூஸ் பண்ணி நம்ம தெளிவா பார்த்தறலாம் ஓகேவா. சோ பாருங்க ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்றோம் டெஃபினிஷன் ஃபார் எவரி எலிமெண்ட் இன் டொமைன் ஹஸ் யூனிக் இமேஜா இருக்கணும். சோ அதான் சொல்லிருக்கோம் ஓகேவா. சோ பாருங்க ஃபார் எவரி அப்படினா என்னது டொமைன்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் நமக்கு என்ன இருக்கணும் யூனிக் இமேஜ் இருக்கணும், யூனிக் இமேஜ் இருக்கணும் ஓகேவா. சோ பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் டயகிராம் பாருங்க ஏரோ டயகிராம். சோ 1க்கு A இருக்கு, 2 B யோட அசோசியேட் ஆகுது, 3 பாருங்க C and D யோட அசோசியேட் ஆகுது. சோ தட் மீன்ஸ் ஒரு ப்ரீ இமேஜ்க்கு 2 இமேஜ் இருக்கு. சோ அப்ப ஃபங்க்ஷன் இல்ல இது ஓகேவா. சோ நாட் a function, not function ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் நாட் ஃபங்க்ஷன். என்ன ரீசன், because 3ங்கற எலிமெண்ட்க்கு 2 இமேஜ் இருக்கு. சோ அப்ப 1 இன்புட்க்கு 2 அவுட்புட் வரக்கூடாது, 2 அவுட்புட் வரக்கூடாது ஓகேவா. செகண்ட் ஒன் பாருங்க. so first set, so first set ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும் டொமைனா இருக்கணும். பட் இங்க என்ன பாருங்க 4க்கு 4 வந்து இதோட அசோசியேட் ஆகல, 4 இதோடயும் அசோசியேட் ஆகல. therefore இது என்னது டொமைனே கிடையாது. ஃபர்ஸ்ட் செட்டிங் ஏதாவது நம்ம கன்சிடர் பண்ண முடியாது, டொமைனா கன்சிடர் பண்ண முடியாது ஓகேவா. அதர்வைஸ் எப்படி சொல்லலாம், இங்க பாத்தீங்கன்னா 4ங்கற எலிமெண்ட்க்கு என்ன இல்ல இமேஜ் இல்ல, இமேஜ் இல்ல. therefore இது என்னது not a function ஓகேவா. சோ அப்ப ஃபங்க்ஷன்னா ஃபர்ஸ்ட் செட் எப்படி இருக்கும் டெஃபினட்டா டொமைனா தான் இருக்கணும் ஓகேவா. இந்த அதர் வே எப்படி சொல்லலாம் இங்க இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்குமே இமேஜ் இருக்கணும். கிளியர் ரைட். சோ therefore செகண்ட் டயகிராம் நாட் a function. தேர்ட் ஒன் பாருங்க 1க்கு 2க்கும் சேம் இமேஜ் இருக்கு. சோ அப்ப என்ன மீனிங் 2 இன்புட்க்கு
சேம் அவுட்புட் இருக்கலாம். என்ன சொல்லிருக்காங்க, கண்டிஷன் என்ன சொல்லிருக்கோம், ஒரு இன்புட்டுக்கு 2 or 3 அவுட்புட்டா இருக்க கூடாது. ஓகே, பட் 2 இன்புட்டுக்கு சேம் அவுட்புட் தான். சோ இது நல்லா கம்பேர் பண்ணிக்கங்க, இல்ல இது நல்லா கம்பேர் பண்ணிக்கங்க. சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா 3க்கு 2 அவுட்புட் இருக்கு, பட் 1 2க்கு சேம் அவுட்புட் இருக்கு. சோ அப்ப இப்படி இருந்தா இட் இஸ் a function, it is a function. ஓகே, கிளியரா? சோ இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. என்ன கூடாது, ஒரு இன்புட்டுக்கு 2 or more அவுட்புட் இருக்க கூடாது, பட் 2 or more இன்புட்டுக்கு சேம் அவுட்புட் இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க, என்னது எல்லாத்தையுமே சிங்கிள் அவுட்புட் தான் இருக்கு. சிங்கிள் இன்புட் சிங்கிள் அவுட்புட், சிங்கிள் இன்புட் சிங்கிள் அவுட்புட். சோ இப்படி இருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, அப்ப இத என்ன சொல்லலாம், ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். சோ அப்ப ஃபங்க்ஷனை பாத்தீங்கன்னா many இன்புட்டுக்கு சேம் அவுட்புட் கிடைக்கலாம். ஓகே, அதே போல டிஃபரண்ட் இன்புட்டுக்கு டிஃபரண்டான அவுட்புட் தான் இருக்கு, யூனிக் அவுட்புட் தான் இருக்கு. ஓகேவா? சோ இப்படி இருந்தா நம்ம ஃபங்க்ஷன். ஓகே, சோ இந்த 4 ஏரோ டயகிராம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா ஒரு அசம்ப்ஷன் வந்துடலாம். ஓகே, क्वेश्चन நம்பர் 1, let f equal to set of all x comma y such that x comma y belongs to n and y equal to 2x be a relation on n. Find a domain, codomain and range. So finally என்ன சொல்லுங்க பாருங்க, is this relation is a function அப்படினு கேட்டிருக்கான். சோ இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷன் சொல்லி கேட்டிருக்கான் பாருங்க. சோ வெரி இம்பார்ட்டன்ட். என்ன சொல்லிருக்கானா, f ங்கற ஒரு ரிலேஷன் சொல்றோம், அது என்னது, ரிலேஷன் ஆன் n ன் டாப் f from n to n, அதான் மீனிங், f from n to n, f from n to n. ஓகேவா? சோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்கான் பாருங்க, இதோட டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் நான் கேட்டிருக்கான். நெக்ஸ்ட் இது ஃபங்க்ஷனா இருக்கும்னு சொல்லி, இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷனா இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்கான். ஓகேவா? சோ அவன் கொடுத்தது என்ன பாருங்க, y equal to 2x னு கொடுத்தான், y equal to 2x. அப்ப f என்ன வரும் பாருங்க, f equal to x, y க்கு பதிலா 2x. ஓகேவா? because x and y belongs to n னு சொல்லிட்டான். ஓகேவா? சோ x ல 1 க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணா வர ஆன்சர் என்ன வரும், 2 into 1 2, that is a y value 2. சோ அது எங்க இருக்கு, டெஃபினட்டா n ல இருக்கும். then next 2 ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, 2 ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2 into 2 4. next 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 3 2s are 6, 4 ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணா 8, 5 ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணா 10 and so on. சோ போயிட்டே இருக்கும். சோ நல்லா நோட் பண்ணி பாருங்க, நம்ம என்ன f ங்கற ரிலேஷனை ரைட் பண்ணிட்டோம். ஓகேவா? சோ இது நமக்கு டொமைன், கோடொமைன் தெரியும். பாருங்க என்ன சொல்றான், ரிலேஷன் ஆன் n னு சொன்னால அப்ப டொமைன், கோடொமைன் என்ன வரும், டொமைன் ஈக்குவல் டு, that is a natural number தான். ஓகேவா? that is 1 2 3 etc. ஓகே, சோ இத வேற எப்படி ரைட் பண்ணனும்னா, or x such that x belongs to n, இப்படி ரைட் பண்ணிக்கலாம், x belongs to n. next codomain. so codomain பாத்தீங்கன்னா what is that, இதான் codomain. this is also what 1 2 3 etc. இது நேச்சுரல் நம்பர் தான். so இது எப்படி ரைட் பண்ணுங்க, or what is that, y such that y belongs to n னு ரைட் பண்ணிக்கலாம். so next என்ன, range. so range என்ன வருது பாருங்க, what is the second one, ஆர்டர் பேர்ல செகண்டா இருக்குது ரேட், that means அவுட்புட். ஓகேவா? என்னடா இருக்கு, 2 4 6 8 10 etc. ஓகே, இன்னும் போயிட்டே இருக்கு, 10 ஓட நிக்கல, 10 க்கு அப்புறம் என்னது, etc. ஓகே, now இத எப்படி ரைட் பண்ணலாம், such that what is that, y such that y equal to 2x, y equal to 2x and x what, x belongs to n. கிளியரா? சோ இப்படி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஒரு செட் பில்டர் ஃபார்ம்ல ரைட் பண்ணலாம், ரோஸ்டர் ஃபார்மா இருந்தா இப்படி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ இந்த ரிலேஷன் நமக்கு ஃபங்க்ஷன் ஆகும் அப்படி சொல்லிட்டு क्वेश्चन கேக்குறான். சோ நல்லா நோட் பண்ணி பாருங்க, ஒவ்வொரு இன்புட்டுக்குமே டொமைன் இருக்குற ஒவ்வொரு இன்புட்டுக்கும் நமக்கு என்ன கிடைக்குது, யூனிக் அவுட்புட் கிடைக்குது, யூனிக் அவுட்புட் கிடைக்குது. therefore it is a function. okay, so given relation
is a function. So in other words என்ன சொல்லலாம் பாருங்க, for every element in domain has unique image னு சொல்லிடலாம். ஓகே, சோ அப்ப டொமைன்ல இருக்க ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம என்ன கிடைக்குது, யூனிக் இமேஜ் கிடைக்குது. therefore it is a function. ஓகேவா, கிளியரா? நெக்ஸ்ட் சம் போலாமா? क्वेश्चन नंबर 2, x equal to set of all 3 4 6 8 determine whether the relation r equal to x comma f of x such that x belongs to capital X and f of x equal to x square plus 1. okay, next நான் சொல்லிருக்கேன் பாருங்க, is a function r from x to n is a function. so இதுதான் கேட்டிருக்கான். ஓகேவா, so இந்த ரிலேஷன் x to n க்கு ஃபங்க்ஷன் ஆகுமா அப்படி சொல்லி क्वेश्चन கேட்டிருக்கான். ஓகே, அப்ப x கொடுத்திருக்கான். நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்கான், அந்த ரிலேஷன் என்ன சொல்லிருக்கான், x square plus 1. ஓகே, சோ அப்ப இந்த ரிலேஷன் x to n க்கு ஃபங்க்ஷன் ஆகுமா, அப்படிதான் அந்த டூ செட்டுக்கு ஃபங்க்ஷன் ஆகுமா அப்படி சொல்லிட்டு. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ரிலேஷன் ஆர்டர் பெர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே, சோ என்ன கொடுத்திருக்கான், f of x equal to x square plus 1. ஓகே, now x வேல்யூ ஃபர்ஸ்ட் 3 அப்ளை பண்ணுங்க. so x equal to 3 அப்ளை பண்ணா என்ன வரும், f of 3 x க்கு 3 அப்ளை பண்ணா 3 ஸ்கொயர் பண்ணா 9 plus 1 equal to 10. that means 3, 10. அந்த ஆர்டர் பேர் என்ன வரும், 3, 10. next x equal to 4. f of 4 equal to இங்க 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 4 ஸ்கொயர் பண்ணா 16 plus 1 equal to 17. 4, 17. next x equal to what is a 6. so f of 6 equal to 6 square பண்ணா 36. 36 plus 1 equal to 37. அப்ப 6, 37. next பாருங்க x equal to 8. அப்ப f of 8 equal to what is a 8 square பண்ணா 64 plus 1 equal to 65. that means 8, 65. so அப்ப r relation r find out பண்ணிட்டோம். r equal to what is a 3, 10. 3, 10. next 4, 17. 6, 37. next 8, 65. நீங்க இத டைரக்டா ஆபரேட் பண்ணலாம். எப்பன்னு பாத்தீங்கன்னா f of x ஓட x square plus 1 அப்ப என்ன பண்ணீங்க, 3, 3 ஸ்கொயர் பண்ணா 9, 9 plus 1 10. 4 ஸ்கொயர் பண்ணா 16, 16 plus 1 17. 6 ஸ்கொயர் பண்ணா 36, 36 plus 1 37. சோ இப்ப டைரக்டா ரைட் பண்ணலாம். ஓகேவா, சோ நம்ம ரிலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா, இத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த r வந்து நமக்கு ஃபங்க்ஷன் ஆகுமான்னு சொல்லி கேக்குறான். ஓகேவா, சோ நல்லா நோட் பண்ணி பாருங்க. டொமைன்ல என்ன பாருங்க, x தான் டொமைன். சோ டொமைன்ல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூக்கும் நமக்கு என்ன கிடைக்குது, யூனிக் இமேஜ் கிடைக்குது. ஓகேவா, சோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து ஏரோடையம் பாருங்க x to n. சோ டொமைன் பாத்தீங்கன்னா x கோடொமைன் n. ஓகே, சோ x அப்புறம் 3 4 6 8 இருக்கு. கோடொமைன்ல நேச்சுரல் நம்பர். சோ 1 to infinity வரை இருக்கு. ஓகேவா, சோ நான் என்ன பண்றேன், அதுல நமக்கு தேவையான அவுட்புட்டை மட்டும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். ஓகே, சோ பிட்வீன்ல பாத்தீங்கன்னா என்னது 3 டாட் வச்சிருக்கேன். ஓகேவா, ரைட். சோ பாருங்க 3 க்கு என்ன வரும் 10, 4 க்கு 17, 6 க்கு 37, 8 க்கு 65. சோ அப்ப ஒவ்வொரு இன்புட் தட் மீன்ஸ் ஒவ்வொரு ப்ரீ இமேஜ்க்கு நமக்கு என்ன கிடைக்குது, யூனிக் இமேஜ் கிடைக்குது. கிளியரா, ரைட். சோ therefore for every x belongs to capital X, okay, has unique image. Unique image. Clear? Therefore R is a function from x to n. From x to n. Clear? x to n க்கு இது என்னது ஃபங்க்ஷனா இருக்கும். Okay, next question number 3. so given the function f from x to x square minus 5x plus 6. okay, next evaluate first one f of minus 1, f of 2a, f of 2, f of x minus 1. so இதெல்லாம் evaluate பண்ண சொல்லிருக்கான். okay, so அவன் கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் வந்து நம்ம ரிசல்ட் ரைட் பண்ணலாம். பாருங்க, டொமைன் வேல்யூ இது கோடொமைன் வேல்யூ. சோ இதை எப்படி ரைட் பண்ணலாம், f of x equal to x square minus 5x plus 6. ஓகேவா, ஓகே.
so image of x under f is x square minus 5x plus 6 ஓகேவா so இங்க x என்னது pre image x square minus 5x plus 6 ங்கிறது image ஓகேவா that's all so அவன் கொடுத்திருப்பாருங்க டொமைன்ல தான் நமக்கு என்ன இருக்கு pre image இருக்கு கோடொமைன்ல என்ன நமக்கு image இருக்கு ஓகேவா so அப்ப f of x equal to x square minus 5x plus 6 நம்ம எடுத்துக்கலாமா ரைட் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு -1 so x க்கு பதிலா -1 அப்ளை பண்ணுங்க so f of -1 equal to so x எல்லாம் எங்க இருக்காங்க நம்ம என்ன ரைட் பண்ண போறோம் மைனஸை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் so -1 ஸ்கொயர் minus 5 into -1 plus 6 okay so -1 ஸ்கொயர் பண்ணா 1 plus 1 minus minus plus ஆயிடுமா so plus 1 next -5 into -1 so 5 க்கு -1 க்கு பிட்வீன்ல பிராக்கெட் இருக்கு so இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது மல்டிப்ளிகேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது ஓகேவா so அப்ப -5 into -1 plus 5 plus 6 ஓகேவா so இத சிம்பிளை பண்ணா we get 12 f of -1 நமக்கு என்ன கிடைச்சது ஆன்சர் 12 second one f of 2a f of 2a okay so அப்ப x எங்கங்க இருக்காங்களா நம்ம என்ன பண்ண போறோம் 2a வை அப்ளை பண்ண போறோம் சப்ஸ்டிட்யூட் பண்ணா பாருங்க 2a ஸ்கொயர் minus 5 into 2a plus 6 ஓகேவா சோ நெக்ஸ்ட் இத சிம்பிளை பண்ணா 2 ஸ்கொயர் பண்ணா 4 a ஸ்கொயர் பண்ணா a ஸ்கொயர் சோ பிகாஸ் இந்த 2 பாத்தீங்கன்னா 2 and a க்கு காமன் தான் ஓகேவா நெக்ஸ்ட் -5 into 2 -10 a கிளியரா ஓகேவா ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க இங்க பாருங்க சோ நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணி ரைட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் பாருங்க பிளஸ் 6 ஓகேவா சோ இப்போ இங்க a ஸ்கொயர் டைம் a டைம் இங்க கான்ஸ்டன்ட் டைம் திஸ் இஸ் a அன்லைக் டைம்ஸ் இது எல்லாமே அன்லைக் டைம்ஸ் தான் ஓகே சோ லைக் டைம்ஸ்னா இங்க a ஸ்கொயர் தான் இங்க a ஸ்கொயர் இருக்கணும் அப்பதான் நீங்க என்ன பண்ணனும் கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணி ரைட் பண்ணலாம் பட் இங்க இருக்குது எல்லாமே என்னது அன்லைக் டைம் சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இங்க தான் உங்களுக்கு மிஸ்டேக் ஆகும் ஓகேவா கிளியரா தட்ஸ் ஆல் அப்ப ஆன்சர் வரும் 4a ஸ்கொயர் -10a plus 6 ஓகே நவ நெக்ஸ்ட் சோ இதுக்கு என்ன மீனிங் தெரியுங்களா 2a உடைய இமேஜ் எதுனா 4a ஸ்கொயர் -10a plus 6 -1 உடைய இமேஜ் எதுனா 12 எந்த ஃபங்க்ஷனை பொறுத்தறியும் இந்த ஃபங்க்ஷனை பொறுத்தறியும் -1 உடைய இமேஜ் எதுன்னு கேட்டா 12 12 உடைய ப்ரீ இமேஜ் எதுன்னு கேட்டா -1 தேர்ட் ஒன் பாருங்க f of 2 சோ அப்ப given இதுல x க்கு 2 அப்ளை பண்ணுங்க 2 ஸ்கொயர் -5 into 2 plus 6 equal to 2 ஸ்கொயர் பண்ணா 4 5 into 2 10 plus 6 ஓகேவா so 4 plus 6 10 plus 10 minus 10 answer is 0 அப்ப f of 2 equal to 0 ஓகேவா so 2 உடைய இமேஜ் இது 0 0 உடைய ப்ரீ இமேஜ் 2 okay next பாருங்க fourth one so what is the fourth one f of x minus 1 okay so அப்ப x க்கு பதிலா நம்ம x minus 1 அப்ளை பண்ண போறோம் பாருங்க x minus 1 square minus 5 x க்கு பதிலா x minus 1 plus 6 okay so இது நம்ம என்ன பண்ண போறோம் சிம்பிளிஃபை பண்ணலாம் x minus 1 that is a minus b whole square what is the formula a square plus b square minus 2ab ஓகேவா சோ இத பாருங்க எக்ஸ்பிளைன் பண்ணா x square plus 1 minus 2ab 2 into x into 1 what is that 2x ஓகே சோ இத எக்ஸ்பிளைன் பண்ணா நமக்கு இது கிடைக்குது ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இத சால்வ் பண்ணுங்க சோ -5 உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்க சோ -5 into x minus 5x -5 into -1 plus 5 plus 6 ஓகேவா plus 6 நெக்ஸ்ட் இதுல லைக் டேர்ம்ஸ் அதெல்லாம் பார்த்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்க வேண்டியதான் சோ என்ன வரும் x ஸ்கொயர் இங்க 2x இருக்கு இங்க -5x இருக்கு சோ -7x ஓகே நெக்ஸ்ட் 5 plus 6 11 11 plus 1 12 that's all answer so அப்ப f of x minus 1 உடைய ரிசல்ட் என்ன வரும் x square minus 7x plus 12 ஓகேவா क्वेश्चन பாத்தீங்கன்னா 4 என்ன சொல்லிருக்கான் a graph representing the function f of x is given in figure it is a clear f of 9 equal to 2 f of 9 equal to 2
find the following values of value of the function. So என்ன சொல்லிட்டா ஒரு கிராஃப் கொடுத்துட்டு அந்த கிராஃப்ல f of 9 equal to 2 ன்டா. So first f of 9 equal to 2 ல 9 எதை மீன் பண்ணோம் ப்ரீ இமேஜ் மீன் பண்ணும் 2 it is a image. Okay ரைட்டா. so ப்ரீ இமேஜ் எங்க இருக்கும் டொமைன்ல இருக்கும் டொமைன் வேல்யூ. இமேஜ் எங்க இருக்கும் கோடொமைன். ஓகே ஃபர்ஸ்ட் இது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் கோடொமைன். ஓகே சோ இப்ப பாருங்க கார்ட்டீசியன் பிளேன்ல x axis ன்னு எதை சொல்லுவோம் x axis it is a what domain. okay now y axis என்ன சொல்லுவோம் கோடொமைன். clear-ஆ. so இப்ப x axis domain y axis கோடொமைன். okay now domain என்ன இருக்கு நமக்கு ப்ரீ இமேஜ் இருக்கும் கோடொமைன்ல இமேஜ் இருக்கும். இதுதான் இந்த கிராஃபை பொறுத்தவரை நமக்கு தேவையான ஒண்ணு. ஓகே பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க f of 0 equal to அப்ப ப்ரீ இமேஜ் 0 ன்னு இருக்கு இதனுடைய இமேஜ் கேக்குறான். ஓகேவா இமேஜ். ஓகே சோ அப்ப பாருங்க இந்த வேலை எங்க பார்க்கணும் டொமைன்ல பார்க்கணும். ஓகே சோ x axis ல பார்க்கணும். சோ x axis ல 0 இங்க இருக்கு. சோ இதுக்கு நேரா நமக்கு y axis என்ன வேல்யூ இருக்கு பாருங்க 9. ஓகே நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க f of 7 now இது எங்க பார்க்கணும் x axis ல பார்க்கணும். ஓகேவா சோ வாட் இஸ் 7 க்கு நேரா எங்க இருக்கு பாருங்க 6. ஓகே 6. நெக்ஸ்ட் பாருங்க f of 2 உடைய இமேஜ். சோ 2 உடைய இமேஜ் என்ன இருக்கு பாருங்க 6. நெக்ஸ்ட் f of 10 உடைய இமேஜ். சோ 10 உடைய இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது 0 கிடைக்குது. ஓகேவா 0. கிளியரா. நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் ஒன் for what value of x is f of x equal to 1 ன்னு சொல்லிட்டோம். ஓகே அப்ப என்ன மீனிங் இமேஜ் கொடுத்துட்டு ப்ரீ இமேஜ் கேக்குறான் ப்ரீ இமேஜ். ஓகே சோ அப்ப ப்ரீ இமேஜ் எங்க இருக்கும் டொமைன்ல இருக்கும் இமேஜ் எங்க இருக்கும் கோடொமைன்ல. சோ அப்ப கோடொமைன்ல 1 இருக்கு. சோ இதுக்கு நேரா இந்த கிராஃப் எங்க இன்டர்செக்ட் ஆகுது பாருங்க இங்க இன்டர்செக்ட் ஆகுது. ஓகே தட் மீன்ஸ் 9.5. ஓகே சோ அப்ப x உடைய வேல்யூ என்ன வருது 9.5. கிளியரா. that is a pre-image value 9.5. next பாருங்க domain ரைட் பண்ண சொல்லிருக்காங்க கோடொமைன் ரைட் பண்ண சொல்லிருக்காங்க. சோ டொமைன்ங்கிறது x axis னு சொல்லிட்டோம். ஓகேவா now domain பாருங்க என்ன வரும் 0 ல ஸ்டார்ட் பண்ணி 10 வரை இருக்கு. and one more important இது பாத்தீங்கன்னா 0 க்கு 1 க்கு பிட்வீன்ல many numbers இருக்கு. ஓகே because பாருங்க பிளேனை பொறுத்தவரைக்கும் இது என்னது it is a not natural not whole. ஓகேவா இது என்னது ரியல் நம்பர். ஓகே therefore domain பாத்தீங்கன்னா that is a x எடுத்துக்கலாமா such that x such that பாருங்க 0 ல ஆரம்பிச்சு 10 வரை இருக்கு. ஓகே 0 less than or equal to x less than or equal to 10 and x என்னது x belongs to r. என்ன சொல்லிருக்கு இது நேச்சுரல் நம்பர் கிடையாது. ஓகேவா இது என்னது ரியல் நம்பர். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க கோடொமைன். சோ கோடொமைன் வேல்யூ what is that y axis. ஓகே சோ வேல்யூ y ன்னு எடுத்துக்கலாமா such that 0 ல ஆரம்பிச்சது இருக்கு பாருங்க 9 வரை இருக்கு. அப்ப 0 less than or equal to x less than or equal to 9. now y belongs to this is also real number தான். ஓகே இது என்னது ரியல் நம்பர். கிளியரா. சோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க இதோட மட்டும் நிறுத்திக்க கூடாது x belongs to r ன்னு சொல்லணும். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க லாஸ்ட் ஒன் what is the image of 6 under f. what is so என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்கான் இமேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்கான். ஓகே எதனுடைய இமேஜ் 6 உடைய இமேஜ். சோ அதை இப்போ எதை ரைட் பண்ணலாம் பாருங்க f of 6 equal ரைட் பண்ணிக்கலாமா. சோ 6 க்கு நேரா என்ன இருக்கு பாருங்க 6 க்கு நேரா என்ன இருக்கு 5. 6 க்கு நேரா என்ன இருக்கு 5. கிளியரா. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 5 என்ன சொல்லுங்க பாருங்க let f of x equal to 2x plus 5 ன்னு கொடுத்துட்டு then find f of x plus 2 minus f of 2 divided by x. சோ இத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்கான். ஓகேவா சோ பாருங்க இத நம்ம டைரக்டாவே அப்ரோச் பண்ணலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க f of x plus 2 தனியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு f of 2 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இத சப்ஸ்டிட்யூட் பண்ணி போடலாம். இல்லனா இப்ப டைரக்டா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். பாருங்க f of x plus 2 பாருங்க f of x னா 2x plus 5. சோ x க்கு பதிலா என்ன கொடுத்திருக்கான் x plus 2 கொடுத்திருக்கான். சோ அத அப்ளை பண்ணலாம். அப்ப பாருங்க 2 into x க்கு பதிலா x plus 2 plus 5. ஓகே சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். the next பாருங்க minus f of 2. சோ f of 2 க்கு பதிலா என்னது இத அப்ளை பண்ண போறோம். ஓகே சோ அப்ப அது ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோ. கண்டிப்பா இங்க பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கணும். ஓகே now
2 2 x க்கு பதிலா பாருங்க 2 அப்ளை பண்ணா 2 plus 5 கிளியரா சோ பாருங்க f of 2 பதிலா இங்க 2 டைம்ஸ் வர போகுது இங்க மைனஸ் இருக்கனால டெஃபினட்டா நீங்க என்ன பண்ணுவோம் பிராக்கெட் போட்டே ஆகணும் சோ பட் இங்க வந்து நீங்க பிராக்கெட் போடலாம் பிரச்சனை இல்ல பட் என்ன பண்ணணும் இங்க கண்டிப்பா நீங்க மைனஸ்ல இருக்கனால பிராக்கெட் போடணும் ஓகே தென் நெக்ஸ்ட் டிவைடட் பை x கிளியரா சோ ஒன்ஸ் அகைன் நல்லா பாருங்க f of x plus 2 so f of x னா 2x plus 5 so x க்கு பதிலா x plus 2 அப்ளை பண்ணிருக்கோம் x plus 2 அப்ளை பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் மைனஸ் x க்கு பதிலா 2 அப்ளை பண்ணிருக்கோம் ஓகே தட்ஸ் ஆல் நெக்ஸ்ட் இத சிம்பிளை பண்ணலாமா சோ ஃபர்ஸ்ட் இத சால்வ் பண்ணுங்க 2 இதோட ப்ராடக்ட் பண்ணா 2x plus 2 into 2 4 so இந்த 2 டேர்ம் ஓடமே ப்ராடக்ட் பண்ணனும் 2x plus 4 நெக்ஸ்ட் இங்க என்ன பாருங்க 5 இந்த 2 இந்த பிராக்கெட்டுக்கு இன்சைட் இருக்கு இந்த 2 டேர்ம்ல மட்டும் தான் ப்ராடக்ட் பண்றீங்க நெக்ஸ்ட் 5 ரைட் நேச்சா நெக்ஸ்ட் பாருங்க 2 2 சார் 4 இத சால்வ் பண்ணா 4 4 plus 5 9 so minus 9 okay divided by x பாருங்க plus 4 plus 5 what is that plus 9 so plus 9 minus 9 என்ன வந்துரும் நமக்கு 0 ஆயிடும் அப்ப என்ன வரும் 2x by x so இந்த டேர்ம் ஃபுல்லா என்ன ஆயிடும் plus 4 plus 5 plus 9 plus 9 minus 9 0 okay so அப்ப 2x by x மட்டும் வரும் x cancel பண்ணிட்டா what is answer 2 so final answer is 2 இப்படி டைரக்ட்டா நீங்க போட்டா உங்களுக்கு ஸ்டெப் ரொம்ப சின்னதா இருக்கும் ஓகேவா okay clear thank you